இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அதற்கு சம்பந்தமான ஒரு செய்தி இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்றைக்கு சுவிசேஷ வாரம். இந்த செய்தியிலே சுவிசேஷமும் கலந்திருக்கும். இந்த செய்தியினுடைய ஆதாரத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல், இதுதான் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது. அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அந்த வசனத்திலிருந்தே அந்த வார்த்தையை நான் எடுத்திருக்கிறேன். முதலாம் உயிர்த்தெழுதல், இதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக நாம் பார்க்கலாம். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுடைய விளக்கம், முதலாம் உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு மேலே உள்ள வசனத்தை நாம் படிக்க வேண்டும். 5ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியிலே இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எது முதலாம் உயிர்த்தெழுதல் என்பதற்கு அங்கேயே விளக்கம் இருக்கிறது. இதுவே அப்படின்னா 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அதுவல்ல, மரணமடைந்த மற்றவர்கள் 1000 வருஷம் முடியும் மட்டும் உயிரடையவில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது அல்ல, மற்றவர்கள் உயிர்த்தெழவில்லை, இது முதலாம் உயிர்த்தெழுதல் என்று அதை புரிந்து கொள்ள முடியாது. 4ஆம் வசனம் தான் அதற்கு இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல் என்பதற்கு உள்ள ஆதாரம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த மேலே சொன்ன இந்த விஷயம்தான் முதலாம் உயிர்த்தெழுதல். யார் அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களே ஆத்துமாக்கள். அதுக்கப்புறம் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் நெற்றியிலும் கையிலும் முத்திரையை தரிக்காதவர்கள், இவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே அரசாண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலிலே நடக்கக்கூடியது கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் வசனத்து நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்கள், மிருகத்தையாவது சொரூபத்தையாவது வணங்காமலும் நெற்றியிலும் முத்திரையை தரிக்காதவர்கள், அவர்கள் உயிர்த்து அப்படின்னு இருக்குல்ல, அவர்கள் தான் இந்த இவர்கள் நான் சொன்ன நபர்கள். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல் ஒரு நிகழ்ச்சி கிடையாது, தனி ஒரு சம்பவம் கிடையாது. நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் பல்வேறு காலகட்டங்களிலே நடக்க இருக்கிறது. நீதிமான்களின் வெவ்வேறு கட்ட உயிர்த்தெழுதல் அனைத்தும் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே அடங்கும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், அதுக்கப்புறம் சபையினுடைய உயிர்த்தெழுதல், அது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறமாக 2 சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல், அதுக்கப்புறம் உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல், இது எல்லாமே முதலாம் உயிர்த்தெழுதல் என்ற அதுக்குள்ளே அடங்குகிறது. இது எல்லாமே வெவ்வேறு காலகட்டங்களிலே நடக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்தது. அதுக்கப்புறமாக சபையினுடைய உயிர்த்தெழுதல் இனிமேல் நடக்க போகிறது. அவர் மத்திய ஆலயத்திலே வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதுக்கப்புறமாக 2 சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல், நகரத்து வீதிகளிலே அவருடைய சரீரங்கள் கிடக்கும் என்று வெளிப்படுத்தலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அதுக்கப்புறமாக உபத்திரவ காலத்தினுடைய முடிவிலே, அந்த உபத்திரவத்திலே, அதுதான் இங்கே 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்,
அந்த மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். உபத்திரவ காலத்தினுடைய முடிவில் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த உபத்திரவ காலத்திலே கர்த்தருக்காக நின்றவர்கள் அவர்களும் உயிர்த்தெழுவார்கள். இது எல்லாமே முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே உள்ளடங்கி இருக்கிறது. அது முதலாம் உயிர்த்தெழுதலுடைய விளக்கத்தை குறித்து நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்ததாக முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் யார் என்பதை நம்ம பார்க்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் யார்? அதே வெளிப்படுத்தல் 20:6 வாசிக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். பாக்கியவான், முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான், கொடுத்து வைத்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் பரிசுத்தவான், பாவம் மன்னிக்கப்பட்டவன். 1 கொரிந்தியர் 15:23 அங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:23 அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 15 ஃபுல்லாக, அதுக்கப்புறம் 1 தெசலோனிக்கி 4 கடைசியில் நம்ம படிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். யோவான் 5:28 பார்க்கும்பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 5:28 இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அடுத்த வசனம், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நன்மை செய்தவர்கள், இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக புறப்படுவார்கள். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் அவர்கள் 2 வார்த்தைகள் யோவான் சொல்லுகிறார். அவர்கள் பாக்கியவான், அதுக்கப்புறம் அவன் பரிசுத்தவான்மாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அவருடையவர்கள் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். நன்மை செய்தவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். நன்மை என்றால் இந்த தான தர்மங்கள் செய்கிறோமே அந்த நன்மையை குறித்து சொல்லவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவர் விசுவாசிப்பது தான் நன்மை, அவரை ஏற்றுக்கொள்வது தான் நன்மை. அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதை நன்மை செஞ்சவங்கள்லாம் ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்தவர்கள், படிப்புக்கு உதவி செய்தவர்கள், அன்னதானம் கொடுத்தவர்கள், இப்படிப்பட்ட அந்த நன்மை குறித்து நாம் நினைத்து விடக்கூடாது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களை குறித்து நம்ம படித்தோம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாதது எது என்பதை அதே வசனத்திலே நம்ம பார்க்கலாம். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. 2ஆம் மரணம், இந்த 2ஆம் மரணத்தை குறித்து நம்ம கொஞ்சம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். இது 2ஆம் மரணம். அதாவது நரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது, 2ஆம் மரணம். 2ஆம் மரணம் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களுமாய் இருக்கிறதுனாலே அவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் என்று பாருங்கள். மற்ற எல்லாரையுமே இந்த 2ஆம் மரணம் அதிகாரம் செலுத்துகிறது. 12ஆம் வசனத்தை நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா, கடலிலே விழுந்து மரித்தவர்கள், 13ஆம் வசனம், சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் எல்லாருமே தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இவர்கள் எல்லாருமே அந்த 2ஆம் மரணமாகிய நரகத்திலே தள்ளப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு இந்த 2ஆம் மரணம் அதிகாரம் செலுத்த முடியாது, நம் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. அதுதான் கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பினுடைய ஒரு வல்லமை, ஒரு அதிசயம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் மீது
இந்த இரண்டாம் மரணம் அதிகாரம் செலுத்த முடியாது. அதுக்கப்புறமாக முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களின் பதவி அல்லது ஸ்தானம் என்ன என்பதை அதே வசனத்தில் இருக்கிறது. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களுடைய ஸ்தானம் அல்லது அவர்களுடைய பதவி என்ன அப்படின்னா ஆசாரியர். ஆசாரியர் 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 பழைய ஏற்பாட்டு காலங்களிலே உள்ளவர்களுக்கு நன்றாக தெரியும். நாம் அதை பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோம். தேவ ஆலயத்திலே வேலை செய்வதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு விசேஷமான ஒரு மக்கள். எல்லாரும் போய் அவருடைய ஆலயத்தில் வேலை செய்ய முடியாது. எல்லாருக்கும் அந்த பொறுப்பு கொடுக்கப்படவில்லை. லேவியர் என்ற கோத்திரத்தில் இருந்து ஆரோன் அவர்களுடைய சந்ததியிலிருந்து இவர்கள் அந்த ஆசாரிய வேலை செய்கிறார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களினுடைய ஸ்தானம் என்னவென்றால் அவர்கள் ஆசாரியர்களாக இருக்கிறார். அப்போ அங்கேயும் ஆசாரிய வேலை செய்யணுமா, செய்கிறாங்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. அவர்கள் ஆசாரியராக இருந்து என்று நம்ம வாசிக்கிறோம். இருந்து ஆண்டார்கள் என்று அடுத்த பகுதி படிக்கிறோம். யாருக்கு முன்பாக அவர்கள் ஆசாரியர்களாக இருந்தார்கள் என்றால் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியர்களாக இருந்தார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களுடைய ஸ்தானம் என்னவென்றால் அவர்கள் கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் முன்பாக ஆசாரியர்கள். ஆண்டவர் நம்மை ஆசாரியர்களாக ஏற்படுத்தி அவருக்கு முன்பாக வைத்திருக்கிறார், அவருக்கு முன்பாக நிற்க செய்திருக்கிறார். இப்போ ஒரு நபரை தேர்வு செய்து ஒரு சிஎமோ இல்லை பிஎம்ஓ என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கடைநிலையிலே உள்ள ஒரு மனுஷரை தெரிவு செய்து இவர் இன்று முதல் இந்த பதவி வகிப்பார் என்று சொல்கிறார்கள், அறிவிப்பு கொடுக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு பக்கத்தில் உட்காரக்கூடிய ஒரு இடம் கிடைக்கிறது. பின்பு அவங்க வேலை செய்வாங்க, கட்சி பணிகளை செய்வார்கள். நாம் அங்கே பரலோகத்தில் போய் அந்த 1000 வருட அரசாட்சியிலே வேலை செய்வோமா இல்லை என்பதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நாம் ஆசாரியர்களாக தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பதாக ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். அது அவருடைய ஸ்தானமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தை பாருங்கள். 6ஆம் வசனம் மாற்றி சொல்லிட்டேன். 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருடைய மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இங்கு பார்க்கிறோம், இங்கேயும் தேவனுக்கு முன்பாக என்று நம்ம படிக்கிறோம். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. யார் ஆக்கியிருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறார். அவர்தான் நம்மை ஆக்கினார். இப்பொழுது ஆக்கி நம்மை தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். அது ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக ராஜா ஆசாரியர்களாக நாம் இருக்கிறோம். 1 பேதுரு 2:9 கூட இதே மாதிரியான ஒரு வசனம் இருக்கிறது. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எத்தனை மக்கள் இருக்கிற பொழுது அந்த ஒரே ஒரு கோத்திரம் அவர்களுக்கு அந்த பொறுப்பு, அந்த பதவி கிடைத்திருக்கிறது. இன்றைக்கும் இந்த உலகிலே எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், எத்தனை இனங்கள் இருக்கிறார்கள், எத்தனை மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரலாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களுடைய வேலை என்ன என்பதை அந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறது. கடைசியிலே அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு வேலை. அரசாட்சி காலம் 1000 வருஷம். அரசாட்சியினுடைய தலைமை யாருக்கு கீழே அப்படின்னா கிறிஸ்துவுக்கு கீழே. கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். 1000 வருடம் அரசாட்சி செய்வதற்காக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் அவர்களுடைய வேலை என்ன? 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வேலை. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் என்று பாருங்கள். 5 வருட ஆட்சிக்கு
இன்றைய நாட்களிலே தலைவர்கள், அரசியல்வாதிகள் எவ்வளோ பெருமைப்படுறாங்க, அதற்காக எவ்வளவு போட்டிகள், எவ்வளவு பணங்கள் அதற்காக கைமாறப்படுகிறது தெரியுமா? ஒரு நகரத்தினுடைய செயலாளராக, ஒரு மாவட்டத்திற்கு ஒரு செயலாளராக வருவதற்கு எத்தனையோ லட்சங்கள், கோடிகள் கொடுக்குறாங்க. அது எத்தனை வருஷ பதவி? 5 ஆண்டு பதவி. ஆனால் நாமும் 1000 வருஷம் ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஆளுகை சேர்ப்போம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்று பாருங்கள். நாம் என்று சொல்வது இந்த முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவர்கள் தான். நாம் எல்லாம் கிறிஸ்து வரும்பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் எதிர்கொண்டு போவோம், மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுப்பப்படுவார்கள். ஒருவேளை நாம் அந்த நாளிலே, கிறிஸ்து வரும் நாளிலே உயிரற்றவர்களாக இருப்போம் என்றால் நாம் முதலாவது எழுந்திருப்போம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் நன்மை செய்தவர்களாக இருக்கிறோம். நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம், பரிசுத்தவானாக இருக்கிறோம். ஆகவே நாம் தான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். இவர்கள் 1000 வருஷம் ஆண்டவரோடு கூட சேர்ந்து அரசாட்சி செய்வார்கள். இந்த 1000 வருஷம் அரசாட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு ஏசாயா வர்ணிக்கிறார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6லிருந்து 9, ஃபர்ஸ்ட் 6ஆம் வசனத்தை படிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனம். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றைக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பாருங்க, 6ஆம் வசனத்துல இங்க மிருகங்களை குறித்து சொல்லி இருக்கிறது. ஒன்று கடித்து பட்சிக்கிற ஒரு மிருகம், இன்னொன்று சாதுவானது. முதல்ல ஓநாய், அதுக்கு ஆட்டுக்குட்டி. ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். இது இந்த நாட்களிலே சாத்தியமில்லாத ஒன்று. புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். என்ன ஒரு ஆட்சி பாருங்க! ஒரு சிறு பையன் எவைகளை நடத்துவான்? ஓநாய், ஆட்டுக்குட்டி, வெள்ளாட்டுக்குட்டி இதெல்லாம் பிரச்சனை இல்லை. கன்றுக்குட்டி நடத்துறது பெரிய விஷயம் கிடையாது. முதல்ல சொல்லி இருக்கிறதுல அந்த மிருகம் ஓநாய், புலி இவைகளை ஒரு சிறு பையன் நடத்துவானா. இதுதான் அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய நிலை. அதுக்கப்புறம் 7ஆம் வசனத்துல பசுவும் கரடியும் கூடி மேயும். பசுவும் கரடியும் கூடி மேயும். பசு ஒரு சாதுவான ஒரு விலங்கு, கரடி ஒரு கடித்து பட்சிக்கிற ஒன்று. பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். இது இன்றைக்கு நடக்கிற விஷயமா? சாத்தியமா? கிடையாது. சிங்கம் எப்பொழுதுமே அசைவம் சாப்பிடக்கூடியது. மானோ அல்லது மற்ற விலங்குகளையோ அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு சிங்கம். கன்று கொட்டி, மாடு இதுகளை தான் புல்லை, வைக்கோலை சாப்பிடும். சிங்கம் வைக்கோலை தின்னும் என்று வாசிக்கிறோம். மாட்டை போல் வைக்கோல் தின்னும். அதுக்கப்புறம் பாருங்க, பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். பால் குடிக்கும் குழந்தை, பால் குடிக்கும் குழந்தை. இது ஒரு 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை வச்சுக்கலாமா? சில குழந்தைகள் 5 வயசு வரைக்கும் பால் குடிக்கிறாங்க. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். விரியன் பாம்பு விஷம் நிறைந்த ஒரு பாம்பு. அதில் ஒரு பால் குடிக்கிற குழந்தை அந்த புற்றில் அந்த விரியன் பாம்பு இருக்கிற அந்த வலையின் மேலே விளையாடுமா. அப்போ அந்த விரியன் பாம்பு தீண்டாதா? கடிக்காதா? கொட்டாதா? கொட்டாது, கடிக்காது. அதுக்கப்புறம் பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். பால் மறந்த குழந்தை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். அந்த குழந்தையும் அந்த கட்டு விரியன் ஒன்றுமே செய்யாது. அந்த குழந்தையை தீண்டாது, கடிக்காது. என்ன ஒரு ஆட்சி என்று பாருங்கள். 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அவருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. பரிசுத்த பர்வதம் என்று சொல்லும் பொழுது அவர் அரசாட்சி செய்யக்கூடிய எல்லை உட்பட்ட பகுதிகள். தீங்கு செய்வார் இல்லை,
கேடு செய்வார் இல்லை. இந்த தீங்குக்கு என்கேஜிவியில் ஹர்ட் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. காயப்படுத்துதல். ஒருத்தரும் காயப்படுத்த மாட்டாங்க. கேடு செய்வதற்கு டெஸ்ட்ராய், அழித்தல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்கேஜிவி பைபிளில். யாரும் அழிக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைய உலகத்தில் பாருங்க, சொந்தக்காரர்கள் தன்னுடைய சொந்தக்காரங்க மேல காயங்களை உண்டாக்குகிறார்கள். வார்த்தையினாலேயும் காயப்படுத்துறாங்க, கருவிகளினால ஆயுதங்களினாலேயும் காயப்படுத்துகிறார்கள். சமீபத்தில் இந்த வாரத்தில் நடந்த ஒரு செய்தி தெரியுமா? 8வது படிக்கிற ஒரு பையன் அவன் வகுப்பு மாணவனை அருவாளால வெட்டிட்டான். செய்தி படிச்சீங்களா? தெரியுமா? என்ன ரீசன் தெரியுமா? ஒரே ஒரு பென்சிலுக்காக 5 ரூபா பென்சிலுக்காக அந்த பையன் பேக்குள்ள அருவாளை எடுத்து கொண்டு வந்து வெட்டியிருக்கு. இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பாருங்க. எவ்வளவு கொடூரங்கள், எவ்வளவு கொடுமைகள் தினசரி அரங்கேறி கொண்டு இருக்கிறது. பச்சில பிள்ளைகள், சின்ன குழந்தைகள் ஒருவரை அடித்துக் கொள்ளுகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய அரசாட்சியிலே, இந்த 1000 வருட அரசாட்சியிலே கேடு செய்வார். காயப்படுத்துகிறவர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டாங்க. பேச்சினாலேயோ அல்லது ஆயுதத்தினாலேயோ யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள், யாரையும் அழிக்க மாட்டார்கள். பொறாமை நிறைந்த உலகம் இன்றைய உலகம். போட்டியில் எத்தனை பொறாமை தெரியுமா? பக்கத்து கடையில் 2 கடை இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர போட்டி இருக்கும். அதற்காக அவங்க எந்த லெவலுக்கும் இறங்கி போவாங்க. ஒரு கடையை வீழ்த்தி தன்னுடைய கடை மேலே வரணும் அப்படின்னா அதற்காக எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்திலே மக்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அழிக்க நினைக்கிறார்கள், இவன் மேலே வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட உலகம் இது. ஆனால் ஆண்டவருடைய அரசாட்சியின் காலத்திலேயோ அழிக்கிற யாருமே இருக்க மாட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த ஒரு அரசாட்சியிலே நாம் எல்லாம் பங்கு பெற போகிறோம் என்பதை நினைக்கும் பொழுது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம், எவ்வளோ ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் நாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான், பரிசுத்தவானாக இருக்கிறோம். நாம் எல்லாருமே பாக்கியவான்களாக இருக்கிறோம். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் சபையினுடைய உயிர்த்தெழுதல், அதுக்கப்புறம் அந்த 2 சாட்சிகள், உபத்திரவ காலத்தில் 2 சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல், உபத்திரவ காலத்தினுடைய முடிவில் அந்த உபத்திரவ காலத்தில் கர்த்தருக்காக நின்றவர்கள் உயிர்த்தெழுதல், இதெல்லாம் சேர்ந்தது அடங்குகிறது. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து 1000 வருட அரசாட்சி செய்வார்கள். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு நாளிலே நாம் உயிர்த்தெழுவோம். முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி இருக்கிறது இல்லையா? அப்ப 2ஆம் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்க வேண்டும் இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா வெறும் உயிர்த்தெழுதல் சொல்லியிருக்கலாம். 2ஆம் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறதுனாலே தான் முதலாம் உயிர்த்தெழுதல் என்று வேதவசனம் சொல்லுகிறது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு பெறுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய மக்கள், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். அப்புறம் 2ஆம் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறது. அது எப்போ தெரியுமா? இந்த 1000 வருட அரசாட்சி முடிந்து கர்த்தர் அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவு காலத்துல ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்து இருப்பார். அதுதான் நம்ம அந்த வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்த பகுதி. மறுபடியும் அந்த 20ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 11ஆம் வசனத்தில் அதை தான் சொல்லியிருக்கு. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து வானமும் பூமியும் அகன்று போயின. இது பேதுரு நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? வானங்கள் மடமடவென்று அகன்று போய்விடும், அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே உயிர்த்தெழுவோம். அதுல முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள். 2ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்கள் அவர்கள் பாக்கியசாலிகள் இல்லை. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்கள் என்ன செய்வாங்க? அவங்களுடைய வேலை அரசாட்சி, ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வதற்காக உயிர்த்தெழுகிறார்கள். 2ஆம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அவங்களுக்கு நரக தண்டனை, ஆக்கினை. அதுக்கு நம்ம வேதவசனம் நம்ம படிக்கலாம். தானியேல் 12:2 பாருங்க. தானியேல் 12:2. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திரை
நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். எல்லாருமே விழித்து எழுந்திருப்பார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர்ல சிலர் நித்திய ஜீவனுக்கும், அந்த சிலர் விசுவாசிகள், அவங்க நித்திய ஜீவனுக்காக எழுந்திருப்பார்கள். சிலர் எதற்காக எழுந்திருப்பார்கள்? நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்திருப்பார்கள். எல்லாருமே எழுந்திருப்பார்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்புறம் இன்னொரு ஆதாரமான ஒரு வசனம் யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அனைவரும்னா எல்லாருமே, அதுல விசுவாசிகள் அவிசுவாசிகள் எல்லாம் சொல்லல. பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்ப அந்த காலம் வரும்பொழுது என்ன நடக்குது? அடுத்த வசனம், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நன்மை செய்தவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று மறுதலித்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க. இதுதான் கடைசி தீர்ப்பு. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இதெல்லாமே இனிமேல் நடக்கக்கூடிய சம்பவங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னது எல்லாமே அப்படியே நடந்தது. அவர் பிறப்பார் என்று படைப்பின் காலத்திலே சொல்லப்பட்டது. இன்னாருக்கு பிறப்பார், இந்த ஊர்ல பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. அவர் அப்படியே பிறந்தார். 3 நாள் கழித்து அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று சொல்லப்பட்டது. அதே மாதிரி நடந்தது. கொஞ்சம் கூட பெசகல. 3 நாள் கழிச்சு 4வது நாளையோ அல்லது 3 நாளுக்கு முன்னாடி 2வது நாளிலேயோ நடக்கவில்லை. வேத வசனங்களின்படி அப்படியே நடந்தது. பிறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார், பரமேறி சென்றார், திரும்பவும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது இந்த இடைப்பட்ட காலங்களிலே காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு ஆண்டவர் காலங்களை கொடுத்திருக்கிறார். அவர் சிலுவையிலே எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்திற்காக உயிர் கொடுத்தார் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய ஸ்தானமே வித்தியாசப்படுகிறது. பாருங்கள், அவர்கள் பாக்கியவான்கள், பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். தேவனுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாட்சி. என்ன ஒரு சிலாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. இது எல்லாமே அவரை விசுவாசித்த ஒரே ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் கொடுத்த இத்தனை நன்மைகள். இந்த உலகத்திலே ஆண்டவரை பாதுகாத்து வருகிறார், சமாதானம் கொடுத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை முடிந்து நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டு நம்ம தருகிறார். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிடக்கூடாது. முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறாதவர்கள் 2ஆம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவார்கள். பிரேத குழிகளில் உள்ள எல்லாரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழிகளிலே அவர் சத்தமாய் சொல்லுவார். அந்த லாசருடைய கல்லறை நின்று வெளியே வா என்று சொன்னாரே, உடனே அப்படியே கட்டப்பட்டவனாக வெளியிலே வந்து நின்றார். அதே போல ஆண்டவர் பலத்த சத்தம் இடும் பொழுது எல்லா மக்களும் உயிரோடு கூட எழும்புவார்கள். சமுத்திரத்துல செத்தவங்களா இருக்கலாம், அவங்கள ஒருவேளை மீன்கள் சாப்பிட்டிருக்கலாம். எந்த நிலைமையில, உருக்குலைந்த நிலைமையில அவருடைய உயிர் போயிருந்தாலும், அவருடைய சரீரம் போயிருந்தாலும், அவர் சொல்ல சரீரம் ஒன்று சேரும். பெரும் திரளாக சிறியோர் பெரியோர் எல்லாரும் அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க கண்டேன். அன்றைக்கு கிருபையே கிடையாது, அன்றைக்கு இரக்கமே கிடையாது. ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க என்று அந்த நேரத்திலே மண்டியிட்டால் ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது.
இன்றைக்கு அவர் இரட்சகராக இருக்கிறார். வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறார். அன்றைக்கு நீதியுள்ள நியாயாதிபதியாக வெள்ளை சிங்காசனத்திலே அவர் அமர்ந்திருப்பார். அவருக்கு முன்னாடி நம்மளெல்லாம் யாருமே நிற்க முடியாது, பேச முடியாது, நம்முடைய நீதியை சொல்ல முடியாது. கேட்பார், எத்தனை சந்தர்ப்பங்கள் உனக்கு நான் கொடுத்தேன், எவ்வளவு காலங்கள் நான் உனக்கு கொடுத்தேன், என்னை ஏன் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை ஏன் நீ நம்பவில்லை என்று ஆண்டவர் கேட்பார். எல்லாருக்கும் ஆண்டவர் தண்டனை கொடுத்து அவர்களை இரண்டாம் மரணமாகிய அந்த அக்கினி கடலிலே தள்ளி விடுவார். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன என்று சொல்லப்படுகிறது. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அக்கினி கடலிலே போய் விழுகிறவங்க யாரு? மதம் சார்ந்தவங்களை சொல்லல, இந்த மதத்துக்காரங்க அங்க போய் விழுந்துருவாங்க அப்படிலாம் சொல்லல, இந்த நாட்டுக்காரங்க அங்க போய் விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லல. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ ஆண்டவன் அந்த ஜீவ புஸ்தகம் திறக்கும், பேர்கள் எல்லாம் அங்க இருக்கும். யாருடைய பேர் அங்க இல்லையோ அவங்க அக்கினி கடலிலே போய் விழுவார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய பெயர் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த ஆலயத்திற்குள்ள அமர்ந்திருக்கிற உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குமா? என்னுடைய பெயர் அங்க இருக்கிறது என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? நம்பிக்கை இருந்தா அந்த உலகத்துல ஒரு கான்பிடன்ட், ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கும். பேர் இல்லைன்னா எவ்வளவு ஒரு பதட்டம் இருக்கும்ல. ட்ரெயின்ல போறோம், பயண சீட்டு அந்த முன்பதிவு பெட்டிக்கான இது இல்லை, அந்த டிடிஆர் எப்போ வந்துருவாரோ அப்படின்னு பயந்து பயந்து இருப்போம் இல்லையா? ஒளிந்து ஒளிந்து போய் இருப்போம் இல்லையா? பாத்ரூம்குள்ள போய் எத்தனையோ பேர் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பயண டிக்கெட் இருக்கிறது, சீட் இருக்கு. தேர்வு எழுத போனீங்கன்னா அங்க ஒரு ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்க இல்ல, பயணம் செய்வதற்கென்று ஒரு டிக்கெட் இருக்கு. நம்முடைய பேர் இருந்தா அங்கே அனுமதி. பேரை பார்ப்பாங்க, பேர் இருக்கா நீ உள்ள போ, பேர் இல்லைன்னா உன் பேர் இல்லப்பா உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்றான். இந்த உலகத்திலே நம்முடைய பெயர்கள் அநேக விஷயங்கள் எழுதியிருக்கிறது. ஆதாரில் இருக்கிறது, ரேஷன் அட்டையில் இருக்கிறது இல்லையா, பள்ளிகளில் இருக்கிறது, கல்லூரிகளிலே இருக்கிறது, கம்பெனிகளிலே நம்முடைய பெயர் இருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் இருக்குமா? ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு பெறுவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமது உயிரை கொடுத்தார். தமது உயிரை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? ஒரு நொடி பொழுதிலே அவர் மாண்டு போய்விடவில்லை. இரவிலே கைது பண்ணுகிறார்கள், இரவு முழுவதுமாக நியாயத்திற்காக அங்கும் இங்குமாக அலைக்கழிக்கிறார்கள். பின்பதாக காலை நேரம் வரும்பொழுது சிலுவை மரணம் என்று அவருக்கு தீர்ப்பு கொடுக்கிறார்கள். தீர்ப்பு கொடுத்து அவரை அந்த கொல்கதா மலைக்கு கூட்டி கொண்டு செல்கிறார்கள். அவரை எத்தனை மணிக்கு சிலுவையில் அறைந்து கொண்டாங்க தெரியுமா? காலையில் 9 மணிக்கு அவரை சிலுவையில் ஏற்றினாங்க. அவர் உயிர் போன எத்தனை மணி தெரியுமா? நம்முடைய வழக்கப்படி, நம்முடைய நேரப்படி 3 மணி 3 மணிக்கு அவருடைய ஜீவன் போனது. 9 மணியிலிருந்து 3 மணி நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் சிலுவையிலே பாடுபட்டார், கதறினார், கூக்குரலிட்டார், துடித்தார். 7 வார்த்தைகளை அவர் சொன்னார். கடைசி 3 மணி நேரம் என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. நடுப்பகல் வேளையிலே 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த அந்தகாரத்துக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்டது. எத்தனை பாடுகள், எத்தனை அவமானம், எத்தனை வேதனை, அவருடைய ஆவியிலும் சரீரத்தில் எத்தனை வேதனை. ஒரு உயர்ந்த நபரை கன்னத்துல அடிப்பது என்பது, பொது இடத்துல வச்சு அடிப்பது என்பது, அதை போல அவமானம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் காலங்களுக்கு முன்பதாக ஒரு அமைச்சரை சேர அள்ளி அவருடைய ட்ரெஸ்ஸில் போட்டுட்டாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையானது. ஒரு பெரிய நபரை அவருடைய ஆடையை அகற்றுவதோ அல்லது அவருடைய சரீரத்திலே ஏதாவது தகாத செயல்களை செய்வதோ அது ஒரு அவதூறு, அது ஒரு அவமானம். ஒரு ட்ரெஸ்ஸில் சேறுபட்டதுக்கு பெரிய ஒரு விஸ்வரூபமானது. அங்கே சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவர் அவர் ட்ரெஸ்ஸுக்கு கலட்டுறாங்க. அவர் அரை நிர்வாணமாக தான் நின்றார். இல்லை, கன்னத்திலே அடிக்கிறார்கள், அவமானத்தின் உச்சமாக அவருடைய முகத்திலே துப்பினார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த சிலுவைக்கு போகிறதற்கு முன்பதாக அரண்மனையிலே, பிலாத்தோனுடைய அரண்மனையிலே வைத்து
அவருடைய சரீரம் சிதைக்கப்பட்டது. போர் செய்வர்கள் வாரினாலே அடிக்கிறார்கள். அந்த சீர்காழி இயேசு பிரகாசமையா அவருடைய பாடல்கள் கேட்கும் பொழுது நம்முடைய மனதை உருக்கும். பாவ கரங்கள் அவருடைய புனித தலையை கொட்டுவதற்கு எப்படி துணிந்தது அப்படின்னு அவர் பாடுறாரு. பாவ கரங்கள் ஒரு உயர்ந்த நபரை அவருடைய தலையில சர்வசாதாரணமா கொட்டுவதற்கு எப்படி துணிந்தது? அவர் அந்த அளவிற்காக தாழ்த்தினார். தேவன் என்பதை அங்கே அவர் நிரூபிக்கவில்லை, காட்டவில்லை. சாதாரண ஒரு மனுமகனை போல, ஒரு ஆதரவும் இல்லாதவரை போல அவர் பிலாத்துவுக்கு முன்பதாக நின்றார். அன்பானவர்களே, சிலுவை மரணத்திலே எத்தனை அவமானப்பட்டார். ஒவ்வொரு முறை மூச்சு இழுத்து மூச்சு விடுவதற்கு உயிர் போகக்கூடிய ஒரு வலி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அத்தனையான ஒரு வேதனைகளை அவமானங்களை பட்டு அவர் அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட எழுந்து உயிர்த்தெழுதலின் முதற் பலனானார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அவர் உயிரோடு கூட எழுந்தார். யாரும் அவரை தடை செய்ய முடியவில்லை. பாறாங்கள் தானாகவே புரண்டு ஓடியது. காவலர்கள் இருக்கும் பொழுது அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவர் மேல சுற்றி இந்த சீலையெல்லாம் அங்கே தான் இருந்தது. அவர் உயிரோடு கூட இருந்தார். 40 நாட்கள் இந்த உலகத்திலே அநேகருக்கு அவர் உயிர் உள்ளவராய் காண்பித்து ஒரு நாளிலே அவர் பரமேறி சென்றார். சீசர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியே அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப அவங்க வான தூதர்கள் கேட்கிறாங்க, நீங்க ஏன் வானத்தை பார்த்து கொண்டிருக்கீர்கள்? எப்படி போனாரோ அப்படியே அவர் திரும்பவும் வருவார் என்று அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவர் வந்து என்னை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார். அவரோடு கூட ஆளுகை செய்வதற்காக நம்மை வைத்துக் கொள்வார். எத்தனை பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கு. இந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறாதவர்கள் யாராவது இருப்பீங்கன்னா இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். மகனே மகளே, என்னை விசுவாசி, என்னை நம்பு. உனக்காக தான் நான் சிலுவையிலே உயிர் கொடுத்தேன். உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் நான் உயிரோடு கூட எழுந்தேன். எனக்கு உன்னுடைய உள்ளத்திலே இடம் தருவாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். நீ இடம் கொடுப்பீர்கள் என்றால் முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இல்லை, நான் தர முடியாது, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன், இப்பொழுது அதற்கான நேரம் அல்ல, எனக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது என்று நீங்கள் கால தாமதம் செய்வீர்கள் என்றால், அவரை நிராகரிப்பீர்கள் என்றால், அந்த பரிதாபம். நம்முடைய வாழ்க்கை எப்போது வேணாலும் எங்கே வேணாலும் முடியும். மரணம் பல விதங்களிலே வருகிறது. சமீபத்தில் நான் ஒரு வினோதமான ஒரு மரணத்தை நியூஸ் பேப்பர்ல படித்தேன். ஒரு மீன் பிடித்து கொண்டு இருந்தவர் செத்து போயிட்டாரு. சந்தோஷமாக குளத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்தவர் செத்து போயிட்டாரு. எப்படி தெரியுமா? ஒரு மீன் அகப்பட்ட மீனை எடுத்து வாயில வச்சிருந்துருக்கிறாரு. வாயில வச்சுக்கிட்டு மற்ற மீன்களை தேடி போய்கிட்டு இருக்கும்போது வாயில இருந்த மீன் வந்து வாய்க்குள்ள போயிடுச்சு. மீன் வாய் உள்ள போயிடுச்சுன்னா வர முடியாது இல்ல, அது வந்து வெளியில வர முடியாது. மூச்சு திணறி இங்க செங்கல்பட்டு மாவட்டத்துல நடந்தது. மூச்சு திணறி இறந்து போனார். நினைச்சிருந்திருப்பாரா? மரணம் பல விதங்களிலே பல ரூபங்களிலே வருகிறது. இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே நாம் இருக்கிறோம். அடுத்த வாரத்திலே இங்கே இருப்போமா என்பதற்கு நிச்சயம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக மாறுங்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள், பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து 1000 வருஷம் அவர்களோடு கூட ஆளுகை செய்வார்கள். இந்த சிலாக்கியம் பெறாதவர்கள் இரண்டாம் உயிர்த்தெழுதலிலே அவர்கள் உயிரடைவார்கள். அவர்கள் எதற்காக உயிரடைவார்கள்? நியாய தீர்ப்புக்கென்று உயிரடைவார்கள். அதற்கு பின்பு இரக்கமோ கிருபையோ மன்னிப்போ கிடையாது. காலம் காலமாக அவர்கள் அந்த எரிநரகத்திலே வேதனைப்படுவார்கள். அந்த ஒரு கொடிய இடத்திற்கு யாரும் போய்விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு முறை இந்த அன்பின் செய்தியை சபையின் வழியாக அவருடைய ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இன்றைய ரட்சிப்பின் நாள், இன்றைய அனுக்கிரக காலம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.